பிரைஸ் காட். இந்த 4வது நாள் காலை வேளையிலும் உங்களை பார்ப்பதில் ரொம்ப சந்தோஷம். நம்ம எல்லாருமே நம்முடைய இருதய பரிசுத்தத்தை அடைவதற்காக பயிற்சிகளை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எல்லாத்தையும் ஆண்டவர் தான் செய்யணும்னு நம்ம முடிச்சிட முடியாது. நான் சொன்னது போல் நிறைய காரியங்கள் நம்ம அவருக்கு விட்டு கொடுக்க வேண்டியது அவசியம். இந்த 4வது நாள்லையும் அடுத்த ஸ்டெப்பில் நம்ம போக போகிறோம். அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு சொன்னால் ஜெபம். ஜெபம் தான் நம்முடைய இருதயத்துக்குள்ள பரிசுத்தத்தை கொண்டு வரும். நான் சொல்கிறேன் பாருங்களேன். 2 நண்பர்கள் இருந்தார். அதில் ஒருவன் மிகவும் ஜெபிக்கிற ஒரு நல்ல மனுஷன். அப்போ அவன் நண்பன் அவனத்தில் கேட்டான், நீ தினந்தோறும் ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணுற, ஆனால் நான் உன் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தையும் பார்க்கல. நானே நீயும் ஒரே ஸ்டேஜில் தான் இருக்கோம், ஆனால் நீ ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணுறியே, அதனால் உனக்கு என்ன பயன்? அவன் சிரித்து கொண்டே சொன்னானா, நான் ஜெபிக்க ஜெபிக்க என் இன்னர் உள்ளான மனுஷனில் நிறைய மாறுதலை நான் பார்க்குறேன். நான் முன்னாடி மாதிரி கோவப்படுறதில்ல, முன்னாடி மாதிரி இச்சையான காரியங்களை நினைக்கிறதில்ல, முன்னாடி மாதிரி நான் பொறாமப்படுவதில்லை, முன்னாடி மாதிரி எதெடுத்தாலும் நான் டென்ஷன் ஆகிறதில்ல, முன்னாடி மாதிரி நான் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது குழம்பி நிற்கிறதில்ல. என் ஜெபம் என் உள்ளான மனுஷனில் ஒரு நல்ல சாந்தத்தை உண்டாக்கியிருக்கு. அது ஒருவேளை வெளியில் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் ஜெபம் பாருங்களேன் அவன் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மாற்றத்தை உண்டாக்கியிருக்கு. மோஸ்ட் ஆஃப் த டைம் we can't able to recognize the result of prayer openly, but it makes very meaningful difference in our inner heart. நம்முடைய உள்ளத்துக்குள்ள மிக அருமையான மாற்றத்தை அது உண்டாக்கி கொண்டே இருக்கிறது. ஆகவே ஜெபிக்காத ஒருவனால் இந்த இருதய சுத்தத்துக்குள்ளாக வர முடியாது. நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னால், நானும் என் இருதயத்தில் கேடுள்ளவனாக இருக்கிறேன், எல்லாரும் அதை போல தான். ஸோ நான் அந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு நம்ம தீர்மானம் பண்ணணும்னு சொன்னேன். 2வது, என்னுடைய பாவத்தை விட்டு நான் வெளியில் வரணும், இந்த இருதய அசுத்தத்தை விட்டு நான் வெளியில் வரணும், தீர்மானம் எடுக்கணும். தீர்மானம் டிசிஷன் இல்லாமல் நம்மளால் எதையுமே போகிற போக்கில் பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம செய்ய முடியாது. 3வது நம்ம செய்ய வேண்டிய அடுத்த ஸ்டெப், இதை விட வேற எந்த ஸ்டெப்ஸையும் நம்ம சேர்க்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். 3வது நம்ம எடுக்க வேண்டிய ஸ்டெப் என்னன்னா, வெரி ப்ராப்பர் ப்ரேயர் லைஃப். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ரொம்ப நீண்ட ஒரு ஜெபம் பண்ணுங்க, மணிக்கணக்காக நீங்கள் ஜெபிக்கணும்னு நான் சொல்லலை. அதுக்கு நேரம் கர்த்தர் உங்களை நடத்துவார், கிருபை தருவார். ஆனால் ஒரு சிறிய சிறிய ஜெபத்தை உங்கள் வாழ்க்கையில் பயிற்சியில் கொண்டு வர வேண்டும். ஒரு சின்ன தவறு பண்ணிட்டா ஆண்டவர்கிட்ட உடனே மன்னிப்பு கேட்கணும். பெரிய தவறு பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த தவறை பண்ணும்போது ஒரு பயம் இருக்கும் பார்த்தீங்களா, அங்கேருந்து நம்ம எஸ்கேப் ஆக பழகணும். யோசிச்சு பாருங்க, தாவீது ஒரு பெரிய பாவத்தை செஞ்சான். அந்த பாவத்தை செய்கிறதற்கு முன்பாக அவனுடைய ஜெபம், ஆண்டவரே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் அவன் ஜெபிக்கிறவனாக இருந்திருந்தானா, பாவம் செய்த பிறகு அவன் இந்த ஜெபத்தை ஏறெடுத்திருக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. ஏனென்றால் அவன் வாழ்க்கையில் அந்த இடத்துக்கு அவன் வந்திருக்கவே மாட்டான். யோசேப்பை போல அவன் ஓடி போயிருப்பான். யோசேப்பை பாருங்க, போத்திபாருடைய மனைவி அவனை பலவந்தமாய் பாவம் செய்ய அழைக்கும் போது அவன் ஒரு அழகான வார்த்தையை சொல்கிறான், என்னை பார்த்து கொண்டிருக்கிற தேவனுக்கு முன்பாக நான் இந்த பாவத்தை செய்வது எப்படி? தேவன் அவனை பார்க்கிறார் என்பது அவனுக்கு எப்போ தெரியும்? அவன் தேவனை பார்த்தால்தான் தெரியும். அவர் அவனை பார்த்து கொண்டிருக்கிறார் என்பது அவனுக்கு ஏன் தெரிஞ்சதென்றால் அவன் அவரை பார்த்து கொண்டிருக்கிறான். இந்த காலை வேளையில் நம்முடைய ஜெப வாழ்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜெபம் பண்ணிட்டு இருந்தால் நம்ம இருதயம் ரொம்ப பரிசுத்தமாயிரும், இதுக்கப்புறம் எந்த பாவமே நம்ம செய்ய மாட்டோம் அப்படின்லாம் கிடையாது. ஜெபிக்க 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 ஆண்டவர் அநேக பாவங்களை எதிர்த்து நிற்க பலன் தருவார். நம்மளும் பாவமும் ஒரு மயிர் இழையில் நம்ம நிற்போம், இந்த பக்கம் போனால் நம்ம விழுந்துருவோம். ஆனால் கர்த்தர் நம்ம ஜெப ஆவியில் இருக்கிறதுனால நம்ம அழகாக சேஃபாக அந்த இடத்துலேருந்து காப்பாற்றுகிறத நம்ம பார்ப்போம். முன்னாடி ஒரு மணி நேரத்தில் எத்தனையோ அசுத்தமான தாட்டுகளை, இருதய நினைவுகளை நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கலாம். உங்களுக்குள்ளே போட்டு அதை அப்படியே மென்று கொண்டே இருக்கலாம். ஆனால் ஜெபிக்கிற ஒரு மனுஷனுடைய அந்த ரேஷியோ கம்மியாகும், அவன் வெற்றி பெற ஆரம்பிப்பான். வெற்றி என்பதுங்க
ஒரு குறிப்பிட்ட நாள் நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. நம்முடைய இருதய பரிசுத்தம் என்பது ஒரு 1 year 2 year 6 months 5 months 5 years கோர்ஸில் நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. இட்ஸ் a long process. அது ஒரு பெரிய ப்ராசஸ்ன்றதுனால நம்ம விட்டுறவும் முடியாது. அதற்குள்ளே நம்ம நடந்துக்கிட்டே இருக்கணும். அதற்கு நமக்கு உதவி செய்கிறது ஜெபம். சிறிய சிறிய ஜெபத்தை உங்கள் வாழ்க்கையில் ஏறிடுங்க. காலையில் எழும்பணுன்னா ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இந்த நாளை நீங்கள் என்னை பரிசுத்தமாக நடத்துங்க. அடுத்த கொஞ்சம் நேரம் கழித்து, ஆண்டவரே நான் எப்படி என்னை குளித்து, நான் எப்படி என்னுடைய பற்களை நான் துளைக்கி, என்னுடைய சரீரத்தை சுத்தம் பண்ணி புதிய ஆடைகளை போட்டு நான் எப்படி என்னுடைய வேலை ஸ்தலத்துக்கு கடந்து செல்லணும், என்னை புதிதாக்கும். நேற்றைய பாவங்கள் என்னை விட்டு போகட்டும், நான் கழுவுகிறேன். இப்போ பாருங்கள், இன்றைக்கி பல்லு விளக்குனதுனால, இன்றைக்கி நம்ம குளித்ததுனால நாளைக்கு குளிக்க மாட்டோம் அப்படின்னு அர்த்தம் இல்லை. நாளைக்கும் நாம் திரும்ப குளிக்கிறோம். ஏனென்றால் நாம் அழுக்கடைந்திருக்கிறோம் என்று நாம் நினைக்கிறோம். நம்ம அந்த அளவுக்கு அழுக்காக இல்லைன்னாலும் நம்மளால் குளிக்காமல் இருக்க முடியாது. ஜெபமும் அப்படி தான். ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க இரவு வந்து உறங்க போவதற்கு முன்பாக, இந்த நாள் நான் தோற்றுப்போன இடங்களெல்லாம் நாளை தினம் எனக்கு வெற்றி அடைய எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே என்று கேட்கிற ஒரு ஜெபம். பல மணி நேரங்கள் முழங்கால் நின்று ஜெபிக்கிறதை விடவும் என்னை பொறுத்தளவுக்கு சக்தி வாய்ந்த ஜெபங்கள் இந்த சிறிய ஜெபங்கள். ஆகவே நாம் இருதய பரிசுத்தம் அடைவதற்கு ஜெபம், ஃப்ரீக்வெண்ட் ஜெபம். அவ்வப்போது ஒரு இச்சையான ஒரு காரியத்தை பார்த்துட்டோம், ஆனால் அடுத்த நிமிஷம் ஆண்டவர்கிட்ட கேளும், என்னை மன்னிங்க, என் கண்களோடு நான் உடன்படிக்கை பண்ண எனக்கு உதவி செய்யுங்க, என்னை சுத்திக்கிறீங்க ஆண்டவரே. தட் பிரேயர்ஸ் வேல்யூ மச் மோர். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. இந்த படிக்குள்ளே நம்ம நகர்ந்து செல்வோமா? இன்றைய முதல் இந்த பயிற்சி ஆரம்பிச்சிருங்க. நம்ம ஜெபிப்போம், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேளுங்க. கண்களை மூடி ஜெபிப்போமா? ஆண்டவரே, எங்கள் பலவீனத்தில் உதவி செய்கிறதற்காக நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு அற்புதமான வரப்பிரசாதம். நாங்கள் உம்மிடத்தில் பேசுவது வேற யாருக்கும் கிடைக்காத பாக்கியம். நாங்கள் யார்கிட்டையுமே சொல்ல முடியாத காரியம் உங்கள்கிட்ட சொல்லலாம். ஆண்டவரே என்னை மன்னியும் என்று எத்தனை முறை நாங்கள் உம்மிடத்தில் வேண்டுதல் செய்தாலும் எங்களை மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி, எங்கு விழுந்தோமோ, எங்கு நாங்கள் போராடுகிறோமோ அந்த இடத்தில் வெற்றி பெற எங்களுக்கு நீர் உதவி செய்கிறீர். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய ராஜ்யம் எங்களிடத்தில் வருவதாக என்று சொல்லி இயேசு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தாரே, அந்த ராஜ்யம் எங்களுக்குள்ளாக வர நாங்கள் காத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும். இன்றைக்கு இந்த பயிற்சியினுடைய 3வது படியை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அபியாசப்படுத்த எங்களுக்கு கற்றுத்தாரோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கற்றுக்கொள்ளுங்கள் சிறிய ஜெபத்தை, வெற்றியடையுங்கள் இருதயத்தின் பரிசுத்தத்தை காத்துக்கொள்வதற்கு.